முளக்கீரை சமைப்போம் வாங்கோ முளக்கீரை. வணக்கம், இது ரத்னம் கிச்சன். நான் உங்கள் கரண். வாங்கோ முளக்கீரை வாங்கியிருந்தேன். நான் இன்றைக்கி கீரை கறி செய்வோம். எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சின்ன சீரகம் போடுவோம். நான் ஒரு பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். கீரைன்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 உள்ளி சின்ன வெட்டி இருக்குது. இதோட உப்பவே போடுவோம். தேவையான அளவு உப்பை போடுங்கோ. என்ன சொன்னால், உப்பு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும்போது ஒரு சிவந்த கலரில் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், கெதியாக வதங்கிடும். இப்போ கீரையை வெட்டுவோம். இப்போ கீரையை சின்ன கட் பண்ணுவோம். நான் முதல்ல கழுவி எடுத்து வச்சா காமிச்சது தானே. இப்போ சின்ன அப்படி வெட்டி போட்டு கீரையை போடுவோம். நல்ல பிஞ்சு கீரை, வெட்டுறதுக்கும் ஆசையாக இருக்குது. இது இப்போ இனித்தான் இந்த சீசனு கீரை வரும். நாங்கள் இனி கொஞ்சம் காலம் கீரை வாங்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, முக்காப்பதான் வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்ச கீரையை இதை போடுவோம். கீரையை போட்டுட்டு எல்லாத்தையும் வடிவாக போடுவோம். வடிவாக போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு மூடி விடுங்கோ. மூடி விட்டால் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு எடுத்துட்டு திருப்பி அதை வடிவாக கிளறுவோம். வடிவாக கிளறி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி இந்த பாருங்க. இப்போ எடுத்தால் கீரை முக்கால்வாசிக்கிட்ட வெந்துருச்சு. தண்ணி விட தேவையில்லைன்னு சொன்னால் அதுலேயே தண்ணி இருக்குது. அப்போ நீங்கள் இதை வடிவாக கிளறுங்கோ. கிளறி போட்டு இப்போ என்னென்னு சொன்னால், இதுக்குள்ள நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வந்துருக்கு. இப்போ இந்த சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன் அரை உரையாக. அதில் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போட்டுட்டு வடிவாக கிளறுங்கோ. கிளறி போட்டு நான் இப்போ இந்த கரண்டியில் ஒரு குண்டால கரண்டி, அதுக்குள்ளே பால், தேங்காய் பால் அதை விடுவோம். விட்டுட்டு வடிவாக கிளறுவோம். கிளறி போட்டு சரிங்களா. இப்போ அடுப்பு குறைச்சபடியே இருக்குது, காணும். ஆக கூட்ட தேவையில்லை. நாங்கள் கரண்ட் அடுப்புன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் மசிச்சு விடுவோம். இப்படி மசித்தாலே போதும். இப்போ ஒரு பாதி தேசிக்காயை புழிஞ்சு விடுவோம். தேசிக்காயை புழிஞ்சு விட்டுட்டு வடிவாக பிறகு எல்லாத்தையும் வடிவாக கிளறுங்கோ. அடுப்பை நிப்பாட்டி போட்டு இப்போ கிளறுவோம். கிளறி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு. கீரை நல்ல முளக்கீரை சமைச்சு எடுத்தாச்சு. அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம்.